வீட்டுக்குள்ள இப்ப 6 பேர் தான் இருக்காங்க. எப்படியும் 50 நிமிஷத்துக்கு எந்த கண்டென்ட்டும் பண்றதுக்கு இருக்காது. என்ன பண்ணுவாங்க, எப்படி இவங்க 50 நிமிஷம் ஓட்டுவாங்க அப்படின்னா பாத்துட்டு இருந்தோமா. அப்புறம் நேத்து எபிசோட பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது 6 பேர்லாம் தேவையில்ல, ஒரே ஒருத்தர் இருந்தா போதும், அவரை வச்சே நான் கடைசி வரைக்கும் கண்டென்ட் பண்ணுவேன் அப்படின்னு பிக் பாஸே ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்டா வீட்டுக்குள்ள இறங்கிட்டாரு. ஆனா இந்த சீசன் ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் எப்படியாவது ஒப்பே தின்னுன்னு ஆடுற ஒரே ஆளு அந்த மனுஷன் மட்டும் தான். பேசாம கோப்பையை அவருக்கு கொடுத்துருங்கப்பா, பாவம் யாரு பெத்த புள்ளையோ வாங்கின காசுக்கு மேல கூன்னு கூவிட்டு இருக்குது. இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா, பேசுறாங்க பேச்சு. சரி, இப்போ நேத்தோட முக்கியமான சம்பவங்கள்லாம் பார்த்துலாமா. ஸ்டார்டிங்லயே காசு மேல காசு வந்து அப்படின்னு ஒரு பாட்டை போட்டாங்க. அதுல இருந்தே தெரிஞ்சு போச்சு இன்னையில இருந்தே பணப்பெட்டிக்கான டாஸ்க் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி. அப்ப நம்ம விக்ரம் ப்ரிப்பேர் ஆயிட்டாரு. ரைட்டு, எப்படியும் இந்த வாரம் நம்ம பணப்பெட்டி எடுத்துட்டு கண்டிப்பா போயிருவோம். பட் போறதுக்கு முன்னாடி மக்கள்கிட்ட ஒருத்தர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி விட்டு போயிருவோம் அப்படின்னு ப்ரிப்பேர் ஆகி அரோராவை கூப்பிட்டு வச்சு என்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்காரு, என்ன பொறுத்த வரைக்கும் டைட்டில் அடிக்கணும் அப்படின்னா சபரி தான் அடிக்கணும் அப்படின்னு ஒன்னு போடுறாரு. அதுக்கு அரோராவும் ஆமா எனக்காக கார் டாஸ்க்ல நின்னதும் அவன் தான், இறங்கினதும் அவன் தான், மத்தவங்களா இருந்தா கூட சொல்லி காட்டிருப்பாங்க இந்த டிக்கெட் டு ஃபினாலே நீ வின் பண்ண அப்படின்னு அதுக்கான மெயின் காரணம் நான் தான் சொல்லி. ஆனா அவன் இப்போ வரைக்கும் ஒரு டைம் கூட சொல்லி காட்டினதே கிடையாது. எம்புட்டு நல்ல மனுஷன் தெரியுமா அப்படின்னு மாறி மாறி புகழாரம் பாடிட்டே இருக்கிறாங்க சபரிக்கு. இருந்தாலும் உங்க 2 பேருக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த அண்ணன் மேல இருக்க பாசத்துல அப்பாவிகளை யாரையும் கொன்னுடாதீங்கப்பா. நேத்து எபிசோட ஃபுல்லா பாத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சபரிக்கு பாராட்டு விழா நடத்தின மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இங்க மட்டும் கிடையாது, 51 நிமிஷத்துல கிட்டத்தட்ட 40 நிமிஷம் அவரை பத்தி மட்டுமே தான் பெருமையா பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வச்சு பாக்குறப்போ ஒருவேளை அடிச்சிருவாரோ அப்படின்ற கேள்வியும் வருது. இன்னொரு பக்கம் திவ்யாவை பத்தின ஒரு பிட்டையும் போடுறாரு விக்ரம். அந்த பொண்ணு இருக்கே, இந்த பொண்ணு என்ன சொல்றதுனே தெரியல. அவளை பத்தி குறை சொல்லணுன்றதுக்காக சொல்ல எப்ப பார்த்தாலும் பெருமை பீத்திக்கிட்டே இருக்காங்க. நான் இல்லன்னா நீங்க 2 பேரும் இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டீங்க, தைரியம்னா அதுக்கான இன்னொரு பேர் நான் தான், என்ன பார்த்து தைரியத்தை கத்துக்கோங்க. இதெல்லாம் எதுக்கு? ஏன் எதுக்கு? ஆகையால எனக்கு என்னவோ டைட்டில் 2 பேர் தான் வின் பண்ணுவாங்கன்னு தோணுது. ஒன்னு சபரி அப்படின்னு அவர் பேரை ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அடுத்த பேரை சொல்ல வரதுக்குள்ள அரோரா பேச ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வாயை ஜூம் பண்ணி பார்த்தா யார் பேரை தெரியுமா செகண்டா சொன்னாரு? சாண்ட்ராவா. தலைவர் ஒரு விஷயம் பண்றாரு, உங்களுக்கு புரியுதா? அதாவது மனசுல பட்டதை சொல்ற மாதிரி மக்கள் கிட்ட சொல்றாரு. ஒன்னு சபரிய டைட்டில் வின்னர் ஆக்குங்க, இல்ல சாண்ட்ராவை வேற யாரையும் ஆக்கிராதீங்க அப்படின்னு. அதுக்கு இந்த அரோரா பாய்புல என்ன தெரியுமா சொல்லுது, குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படின்னு கானா வினோத் வந்தாலும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்ல விக்ரம் என்ன சொல்றாரு, சாச்சா அவரெல்லாம் வருவார்னு எனக்கு தோணல அப்படிங்கிறாரு. அதுக்கு அரோராவும் அவர்கிட்ட நிறைய பிரச்சனைகள் இருக்கு, தப்பா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாரு, பேசினா கேட்க மாட்டாரு, என்ன அவருக்குன்னு ஒரு கேங் இருக்குல்ல, அதுங்களை கம்பேர் பண்றப்போ ஓரளவுக்கு தேவலாம், சேற்றில் இருக்கும் தாமரை மாதிரி அவரு, பட் தப்பா அக்செப்ட் பண்ணிக்கிற பக்குவம் இன்னும் அவருக்கு வரல இப்படிலாம் சொல்லி வீட்டுக்குள்ள இருந்தே ரிவ்யூ பண்ணி ரொம்ப அழகா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க மக்களை. யார் யாரை எந்தெந்த இடத்துல வைக்கணும்னு அவங்களுக்கு தெரியும், அதெல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க. அதுக்கப்புறமும் ரொம்ப வெயிட் பண்ணி பார்த்தாரு நம்ம பிக் பாஸ். ஒன்னும் கண்டென்ட் கிடைக்கிற மாதிரி தெரியல. சரி கோதால நம்மளே இறங்கிட வேண்டியதுதான் அப்படின்னு உள்ள இறங்கினாரு. பட் சீரியஸா இறங்காம நான் இன்னைக்கு ஃபுல்லா ஃபன் மோட்ல இறங்க போறேன்டா, ரெடியா அப்படின்னு குதிச்சாரு. அந்த டைம் பார்த்து வினோத் தனியா உட்காந்துக்கிட்டு மரத்துல இருக்குது காய், தூங்க தேவை பாய் அப்படின்னு பிக் பாஸ் 9 பத்தி ஏதோ எழுதிட்டு இருக்காரு பெருமையா. ஏண்டா பப்ளிக் சர்வீஸ் கமிஷனடா எழுதுற, உன் எக்ஸ்பிரஷனை பார்த்தா எக்ஸ்ட்ரா பேப்பர் கேப்ப போல தெரியுதா. ஆனா பெண்ணெல்லாம் ஒளிச்சு வைக்க கூடாது அப்படின்ற ஒரு சட்டம் இருக்கு. பட் தலைவர் என்ன பண்றாரு, அப்பப்போ வர்ற பெண்ணெல்லாம் எடுத்து ஒளிச்சு வச்சிருக்காரு ரிட்டர்ன் கொடுக்காம. சோ மத்தவங்க எல்லாரும் பெட்ரூம்ல இருக்கிறப்போ அடியே விக்ரமே சபரி வெளியே இந்த வினோத் பையன் ஏதோ எழுதிட்டு இருக்கிறான் பேனாவை வச்சு, அது மட்டும் இல்லாம கேமராவை பார்த்து ஏதோ புலம்பிட்டே இருக்கான். நீங்க என்ன பண்றீங்க, தெரியாம போய் அவர்கிட்ட இருக்க பெண்ணை பேசி வாங்கிட்டு வந்து ஸ்டோர் ரூம்ல வச்சு விட்டுருங்க அப்படின்னு ஃபன்னா ஒன்னு சொல்றாரு. இவங்க இதை வச்சுட்டு அங்க ஃபன் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சு. ஆனா இந்த பீஸுக்கு என்ன தெரியுமா பண்ணுச்சு, ஸ்ட்ரைட்டா போய் வினோத் பிக் பாஸ் நீ பெண்ணை ஒளிச்சு வச்சு பாட்டு எழுதுறது கேமராவை பார்த்து புலம்புறதெல்லாம் சாமி சத்தியமா சொல்லிட்டாரு, அதனால பெண்ணை கொடு எடுத்துட்டு போய் ஸ்டோர் ரூம்ல வைக்க சொன்னாரு அப்படின்னு டைரக்டாவே சொல்லிடுச்சிங்க. அதை பார்த்த பிக் பாஸ் நினைச்சிருப்பாரு, அட பாவீங்களா இதை வச்சு ஏதாவது கண்டென்ட் பண்ணுவீங்க, எப்படியாவது 1 மணி நேரம் காமெடியாவது ஓட்டிடலாம் அப்படின்னு பார்த்தா இவ்வளவு தத்திகளா இருக்கீங்களே. அட பிக்காளிப்பல, 1/2 மணி நேரமா கதையா சொல்லிருக்கேன், அம்பட்டுக்கும் சரிங்க வரட்டும். ஒரு ஸ்கிரிப்டை எடுத்து கொடுத்தா அதை வச்சு டெவலப் பண்ணுவீங்கன்னு பார்த்தா அடுத்த செகண்ட் ஃபுல் ஸ்டாப் வச்சு சப்பையா முடிச்சு விட்டீங்களே. சரி இதுலயே நானே இறங்குறேன் அப்படின்னு இங்கேயும் இறங்கிட்டாரு. அப்ப சபரி இதெல்லாம் சொல்றதை கேட்டு வினோத் என்ன சொன்னாரு, பிக் பாஸ் என்கிட்ட வந்து கேட்டா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னாரா. அதுக்கு நம்ம பிக் பாஸ் அது எப்படி பார்க்க முடியும், கேட்க தானே முடியும் அப்படின்னு ஒரு காமெடி பண்றாரு. அதுக்கு வினோத்தும் சாரிங்கிறாரு. எதுக்கு சாரி, பேண்ட் சட்டையே நல்லா தானே இருக்கு அப்படின்னு இன்னொரு காமெடி பண்றாரு. அதெல்லாம் பாக்குறப்போ எப்பேற்பட்ட மனுஷன் நான் இருந்தாலும் அவரை போய் மொக்க காமெடி பண்ண வச்சிட்டீங்களா இப்படி அப்படின்னு அவர் மேல பரிதாபம் தான் பட தோணுச்சு. முடிஞ்சு போச்சியா, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவங்க வேணான்னா கூட நம்ம ஐயா விட மாட்டார் போட்டிருக்க.
அதுலயும் சாரின்னு சொன்னதுக்கு பேண்ட் சட்டை நல்லா இருக்குன்னு சொன்னாரு பாத்தீங்களா? எந்த அளவுக்கு கடுப்புல இருந்தாருன்னா, நம்ம சின்ன வயசுல பேசி சிரிச்சதெல்லாம் ஒரு பெரிய காமெடி நினைச்சிட்டு இப்ப வந்து சொல்லுவாரு. அதுக்கப்புறமும் பெருசா ஒரு கண்டென்ட்டும் கிடைக்கல இவங்கள்ட்ட இருந்து. சோ மறுபடியும் உள்ள இறங்கினாரு. இங்க பாருங்க, அடுத்து நான் ஒரு புதுவிதமான டாஸ்க் இது வரைக்கும் வராத மாதிரி ஒண்ணு பண்ண போறேன். அது என்னன்னா இப்ப சொல்ல மாட்டேன். கன்ஃபெஷன் ரூமுக்குள்ள வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. நாங்க எதுக்கு ஆபீஸ் ரூம்ல போய் வெயிட் பண்ணோம்? யோ மொக்க, ஆபீஸ் ரூம்ல தான் என் மேட்ரே இருக்கு. கூப்பிட்டு வச்சு, நீங்க இந்த வீட்டுக்குள்ள யாரையாவது சேவ் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்கள சேவ் பண்ணலாம். ஆனா சேவ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பச்சை மிளகாவை திங்கணும் அப்படின்னு சொன்னாரு. ஏதோ புதுசா ட்ரை பண்றாரு போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு நம்மளும் பார்த்தா வச்சாரு பின்னாடி ஒரு ட்விஸ்ட். அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த பீஸுங்களை வச்சு அடுத்த 10 நாள் ஓட்டுறது ரொம்ப கஷ்டம். அதனால அதுங்களை பொம்மையா வச்சுக்கிட்டே நம்மள ரிமோட் ஆக்கி இங்க இருந்தே ஆப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்றாருன்றது. இவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு என்ன வேலை வாங்குறதுன்னே தெரியலையே. அதான் சோ ஃபர்ஸ்ட் வினோத்தை கூப்பிட்டு, நீங்க யாராவது இந்த வீக்ல இருந்து சேவ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அவங்கள சேவ் பண்ணிட்டு அதுக்கான காரணத்தை சொல்லிட்டு ஒரு பச்சை மிளகாவை சாப்பிடலாம். ஒருவேளை ரெண்டாவது ஆளையும் சேவ் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னொன்னுத்தையும் தின்ட்டு நீங்க சேவ் பண்ணலாம். இப்படின்றது தான் எல்லார்கிட்டயும் சொன்னாரு. சோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம வினோத் சாப்பிட்டு, நான் சபரியை சேவ் பண்றேன், ஏன்னா கார் டாஸ்க்ல அவன் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தா ஜெயிச்சிருக்க முடியும். சாண்ட்ராக்காக இறங்கினா பாருங்க, அதுக்காக நான் அவனை சேவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை மிளகாவை சாப்பிட்டாரு. வேணாம்ப்பா சொன்னா போட்டுட்டாரு, வாயில போட்டுட்டாரு. ஆரம்பத்துல முகம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா ஒண்ணு முடிச்சதுக்கு அப்புறம் உள்ள கப 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 கபன்னு எரியுது. இருந்தாலும் வெளியே அப்படின்னு முகத்துல பெருசா காட்டாம வாய்க்குள்ளேயே வச்சு எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டாரு. இதுல வேற வெளியே போறப்ப யார்ட்டையும் சொல்லிடக்கூடாது இது மாதிரி ஒண்ணு நடந்திருக்குன்னு சொல்லி அதுக்கேத்த மாதிரி நீ போய் மேனேஜ் பண்ணிக்கணும்பா அப்படின்னு வேற சொல்லி விட்டாரா. சோ கதவு திறந்துட்டு வெளியே போறப்போ என்ன பாச்சு? நத்திங். உள்ள ஒரு கிங்காங் ட்ரெய்லரே ஓடிச்சேப்பா. இந்த மாதிரியே ஒவ்வொருத்தரையா உள்ள கூப்பிட்டு யாரை சேவ் பண்றீங்கன்னு கேட்க வச்சே மிளகா திங்க வச்சாரு. இதுல திவ்யா சாண்ட்ரா பேரையும் சபரி பேரையும் சொன்னாங்க. சபரி சாண்ட்ரா அண்ட் கானா வினோத் பேரை சொன்னாரு. விக்ரம் சபரி அண்ட் சாண்ட்ரா பேரை சொன்னாரு. அரோராவும் சாண்ட்ரா அண்ட் சபரி பேரை சொன்னாங்க. ஃபைனலி சாண்ட்ரா சபரி அண்ட் வினோத் பேரை சொன்னாங்க. ஆனா ஒருத்தர் கூட திவ்யா அண்ட் விக்ரம் பேரை சொல்லவே இல்லையே. அம்புட்டு கடுப்புல இருக்காங்க. அதெல்லாம் விடுங்க, இந்த மிளகாவை சாப்பிட்ட எல்லாரோட ரியாக்ஷனையும் ஒரே ஃப்ரேம்ல பார்க்கலாமா? சிவாஜி, பட் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாரும் என்ன ரியாக்ஷன் கொடுத்தாங்க தெரியுமா? ஃபர்ஸ்ட் வெளில வந்த வினோத், இவனை சேவ் பண்றதுக்கு நான் எதுக்குடா சாப்பிட்டு சாவணும் அப்படின்னு வாஷ் பேசின்ல புலம்பிட்டு இருந்தாரு. திவ்யா வாய்க்குள்ள கையை விட்டு வாமிட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா திவ்யா உள்ள இருந்து வெளில வர்றப்போ வினோத்தால சிரிப்பு அடக்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு அம்மனி வெளியே காட்டாம கேஷுவலா நடந்து வராங்களாமா. ஐயோ, என்னைய மாதிரியே அழுகிறேப்பா. மத்தவங்களாவது வெளியே வந்து தான் வாமிட் எடுக்கிறது. சிவாஜி படத்துல வர்ற தலைவர் மாதிரி பேஸ்ட ஃபுல்லா வாயில வச்சு தேய்ன்னு தேய்க்கிறது, வாழைப்பழம் திங்கிறது, பாலை குடிக்கிறதுன்னு சுத்திட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம அரோரா அந்த கன்ஃபெஷன் ரூம்குள்ளேயே ஃபுல்லா வாந்தி எடுத்து அந்த ரூமையே நாசம் பண்ணி விட்டுருச்சு. ஃபைனலி யாரெல்லாம் சேவ் செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அரோரா அடுத்து யாரை சேவ் பண்ண போறாருன்னு ஆர்வமா பார்த்துட்டு இருந்தோமா, அவங்களை தவிர்த்து வேற யாரும் சேவ் செய்யப்படவில்லை அப்படின்னு முடிச்சிட்டாரு. யோ, உயிரை கொடுத்து மிளகாவை தின்றுக்கோயா, அதுல எனக்கு அல்சர் இருக்கு, எனக்கு அசிடிட்டி இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு பீஸுங்களும் புலம்பிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் சொல்றாரு, சும்மா லொலடாக்கி 14வது வாரத்துக்கு வந்து உங்களுக்கு சேவ் பண்ணுமா, அதெல்லாம் முடியாது, எல்லாருமே லிஸ்ட்ல இருக்கீங்க, அரோரா மட்டும் தான் டிக்கெட் டு ஃபினாலே வச்சிருக்கறனால சேவ்டு, ஆசை தான் அப்படின்னு உங்களை வச்சு கண்டென்ட் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப புரியுதா? இதுங்கெல்லாம் பொம்மை, அவர் தான் ரிமோட். ஆடாம சும்மா உட்காந்து ஒப்பேத்திலாம் நினைச்சவங்கள கூட ஆட வச்சிட்டாரு பாத்தீங்களா? கொத்தல்லிடா, எவ்வளவு செருப்படி வாங்கிருப்பேன் தெரியுமா? இப்போ நம்ம வீட்டுக்குள்ள புதுசா ஒரு ஆள் இறக்கும், அப்படி இல்லைன்னா கண்டென்ட்லாம் பண்ண முடியாதுப்பா அப்படின்றதுக்காக வியானாவை இறக்கி விட்டாரு. அம்மனி அங்கிருந்து ஜிங்குன்னு வந்தாங்க. சோ வெளியே போயிட்டு வந்திருக்காங்க, இனிமையாவது இந்த மாதிரிலாம் பேசாம ஒழுங்கா பேசுறாங்களான்னு பாப்போம் அப்படின்னு அவங்க வாயே பார்த்துட்டு இருந்தோமா. ஆனா முன்னைய விட இப்ப பயங்கரமான ஒரு வாய்ஸ் எடுத்திருக்காங்க. பிக் பாஸ் எனக்கு ஒரு டாஸ்க் கொடுத்திருக்காங்க. இல்ல டாஸ்க் இல்ல, டாஸ்கி கொடுத்திருக்காங்க. அந்த டாஸ்க் என்னன்னா 5-6 பேர் இருக்கீங்க, நாளைக்கு போகும்போது உங்கள 2 பேர் கூட்டிட்டு போயிருவேன் அப்படின்னு இந்த பீஸ் பேசுறதெல்லாம் கேக்குறப்போ திருந்த மாட்டியா? அதாவது இவங்களுக்குள்ளேயே பேசி யாராவது 2 பேரை சூஸ் பண்ணி இந்த அம்மா ரிட்டர்ன் போறப்ப அமுச்சு விடணுமா. அப்படி இல்லைன்னா லைட் ஆஃப் பண்ணி எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் இவங்களா சூஸ் பண்ணி 2 பேரை கூட்டு போயிருவாங்களாம். இந்த பயபுலைய வச்சு ஒரு பிளான் பண்றீங்கன்னு புரியுது, ஆனா அது நம்புற மாதிரி கொஞ்சம் பண்ணக்கூடாது. அது இந்த பீஸ் பேசுறதெல்லாம் கேக்குறப்போ இது ஒண்ணு பிஞ்சு மூஞ்ச வச்சுட்டு சீரியஸா பேசிட்டு இருக்குது பாமா அப்படி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அழகா சிச்ச மூஞ்சா குழந்தையாட்டம் குழகுது மூஞ்சி அச்சு குழப்பிட போறேன்.
இப்ப அந்த 2 பேரும் சூஸ் பண்ணோம் இல்லையா? அப்படி சூஸ் பண்ணா அவங்களுக்கு கொடுக்குற ரீசன் என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னா, வீட்டுக்குள்ள இத்தனை நாள் மிச்சர் சாப்பிட்டுட்டே ஓட்டிட்டு இத்தனை நாள் வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி, இல்ல இந்த ஆட்டு மந்தையில ஒன் ஆஃப் த ஆடா மத்த ஆடுங்களோட சேர்ந்து வந்துரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி மிக்ஸ் ஆகி மிச்சர் சாப்பிட்டுட்டே வந்த ஒரு ஆடு அப்படின்னு சொல்லி நல்லா வாழைப்பழம் மாதிரியே பேசினாங்க அக்கா. இதுல விக்ரம் வாலண்டியரா வந்து, நானே வந்துடுறேன் வியானா, எனக்கு இந்த வீட்டுக்குள்ள இருக்க உடன்பாடு இல்ல, நான் பணப்பெட்டி வந்துருச்சு அப்படின்னா எடுத்துட்டு வந்துடலாம் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீயா வாலண்டியரா கூப்பிடுறப்போ நானும் வாலண்டியரா வந்துடலான்னு தோணுது. இதுக்கு மேல இந்த வீட்டுக்குள்ள ஒருத்தர் குறை சொல்லி தகுதி இல்லாதவங்கன்னு சொல்லி என்னால ஆட முடியாதுப்பா, என்ன மன்னிச்சிருங்க பிக் பாஸ். நான் திவ்யாவை தெரிஞ்சே அழ வச்சிருக்கேன். உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேன். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். இந்த வீட்டுக்குள்ள நான் வந்ததுக்கு காரணம் ப்ரொஃபஷனலா ஒரு ரீச் கிடைக்கும், நடிக்க சான்ஸ் கிடைக்கும் அப்படின்றது மட்டும்தான். ஒரு நாள் கூட நான் கப்புக்கு ஆசைப்பட்டதே கிடையாது. வெளியே போய் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்குன்னு 4 பேர் இருப்பாங்கல்ல, அவங்கள வச்சு பொழைச்சிக்கிறேன் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்தாரு. அதை பாக்குறப்பவே தெரிஞ்சு ரொம்ப உடஞ்சு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி. இந்த அளவுக்கு இவரை போட்டு உடைச்சது யாரு அப்படின்னு தெரியல. ஆனா இது எங்க இருந்து ஆரம்பிச்சது அப்படின்றது நல்லா தெரியும். எங்கன்னு கேக்குறீங்களா? வேற யாரு, நம்ம திவ்யாட்டன் தான். இவருக்கு இதான் வேலை. என்னைக்கு அங்க பேச முடியல அப்படின்னு சொல்லி கடுப்பாயி ஃப்ராடு, ஈகோ சென்ட்ரிக் மேனியாக், கோழன்லாம் பேசினாரோ அங்க இருந்தா பிரச்சனையே ஆரம்பிச்சுது. இப்ப ஃபயர் சேதுபதி வேற வீக்கெண்ட்ல சொல்லிட்டாரா, இன்னும் அப்படியே இறங்கி 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 கிட்டத்தட்ட ஐசியூ பேஷண்ட் மாதிரியே ஆயிட்டாரு நம்ம விக்ரம். அதனாலதான் காசு வேணாம் ஒண்ணு வேணாம், மன நிம்மதியோட என் பசங்களோட போய் ஒரு வீடியோ பண்ணா கூட பொழைச்சுப்பேன் அப்படின்னு கிளம்புறதுக்கு முதலாம் முந்தி அடிச்சுட்டு நிக்கிறாரு. நான் வீட்டை விட்டு போறேன். காமெடி பண்ணாதடா, வீட்டை விட்டு போற மூஞ்சிய பாரு. சோ ஃபைனலி இந்த மனுஷன் இம்புட்டியும் பேசி முடிச்சுட்டு சோக மூஞ்ச வச்சுட்டு நடந்து போயிட்டு இருக்காரு. அப்ப இந்த வியானா கூப்பிட்டு, ஒருத்தர் நீங்க, இன்னொருத்தர் யாரு அப்படிங்குது. அப்ப இந்த மனுஷனோட ரியாக்ஷனை பார்க்கணுமே. ஏன்டி உனக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாதா, அவ்வளவு கதறிட்டு போறேன், என்ன கூப்பிட்டு இன்னொருத்தர் பேரை சொல்றியா நீ அப்படின்ற மாதிரி ஒரு லுக் விட்டாரு. அதை பார்த்த உடனே சரி 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 நீங்க போய் உட்காந்துங்க அப்படின்னு விட்டுருச்சு. பட் இதை பாக்குறப்பவே தெரியுது, எப்படி ஆதிரை FJ வச்சு செய்யணும்னு வந்தாங்களோ அந்த மாதிரி விக்ரமா வச்சு இந்த பீஸ் செய்யணும்ன்றதுக்காகவே வந்திருக்குன்னு. அப்படியே கொடையுதா. ஆனா இதுல ஒரு சூட்சமும் இருக்கே, அது விக்ரமுக்கு தெரியும், உனக்கு தெரியாது. அது என்ன தெரியுமா? ஒருத்தனை போட்டு நீங்க அடி அடின்னு அடிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனா அந்த பீஸ் திரும்ப அடிக்காம இந்த பக்கம் அடி அந்த பக்கம் அடி அப்படின்னு வாலண்டியரா மூஞ்ச திருப்பி திருப்பி காமிச்சு ரத்தம் வர வர அடி வாங்குதோ, அப்ப அவர் ஹீரோ ஆயிருவாரு, நீங்க தான் வில்லி ஆயிருவீங்க. இந்த சின்ன மேட்டர் கூட தெரியாம வந்து அம்மனி கம்பு சுத்துன்னு 1 மணி நேரமா சுத்திட்டு இருக்காங்க. எதிரிங்க உருவாகிறது இல்லைங்க, நாம தான் உருவாக்குறோம். இப்ப இத பார்த்த திவ்யா என்ன சொன்னாங்க, விக்ரம் நீங்க ஏன் இவ்வளவு ஹர்ட் ஆறீங்க, எனக்கு உங்க மேல எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. என்ன நீங்க உங்க வாயால அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் சொன்னது மட்டும் தான் எனக்கு கஷ்டம், மத்தபடி ஒண்ணும் இல்ல, ஃபீல் பண்ணாதீங்க அப்படிலாம் ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனாலும் விக்ரம் வேணாங்க விட்டுருங்க, எல்லாம் முடிஞ்சிடுச்சு, இதுக்கப்புறம் பேசி என்ன யூஸ், பரவாயில்ல அப்படின்னு எந்த கான்வர்சேஷனுமே பில்ட் ஆகாத மாதிரி ஸ்டாப் பண்ணி வச்சாரு. அண்ட் 2 பேரை சொல்லியிருந்தாங்க இல்லையா, அது என்னால சொல்ல முடியாது, நீயே யார வேணா கூட்டு போய்க்கோ அப்படின்னு விக்ரம் மாதிரியே இவங்களும் கையை தூக்கிட்டு அமைதியா வந்து உட்காந்துக்கிட்டாங்க. சொல்ல வந்தது சொல்லிட்டு ஓடி போயிரு, இல்ல உன்னை கடிச்சு கொன்னிடுவேன். வாயால எப்படி சொல்லுவேன். இப்ப வியானாக்கு என்ன பேசுறதுனே தெரியல. இங்க வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்ச பிட்டு 2த்தையும் போட்டு போறேன் அப்படின்னு சொல்லி முன்னாடி வந்து திரும்ப பேச ஆரம்பிச்சாங்க. எனக்கு இந்த வீட்ல 2 பேர் தான் க்ளோஸ், ஒன்னு சுபிக்ஷா, இன்னொன்னு விக்ரம் அண்ணா. அவர் அண்ணன் மாதிரி நினைச்ச தெரியுமா அப்படின்னு பேசிட்டு இருக்கிறப்பவே சாண்ட்ரா குறுக்க பூந்து, ஏமா கொஞ்சம் நிறுத்து, அந்த மனுஷனே உடஞ்சு போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு, இதான் சான்ஸ்னு போட்டு அடிச்சிட்டு இருக்கிறேன். ஏங்க நான் பேசணும்னு வந்திருக்காங்க, கொஞ்சம் விடுங்க பேசணும். பேசுமா, தனியா கூட்டு போய் பேசு, இங்க பேசுறதை என்னால ஒத்துக்க முடியாது. நீங்க யாருங்க என்ன ஸ்டாப் பண்றதுக்கு? எனக்கு இந்த வீட்டுக்குள்ள பேசுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு, நான் பேசுவேன். அப்ப பாசிட்டிவா பேசு, பாசிட்டிவாவும் பேசுவேன், ஆனா இப்ப நெகட்டிவா தான் பேசுவேன். நீங்க என்ன ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு நிக்கிறாங்க அம்மனி. சரி மனப்பாடம் பண்ணி வச்சதை ஒப்பிக்க போது, கொஞ்ச நேரம் அப்படியே சைலண்டா இருந்துருவோம் அப்படின்னு விக்ரம் உஷாரா அமைதி ஆயிட்டாரு. அப்ப இந்த பீஸ் என்ன தெரியுமா சொல்லுது, விக்ரமுக்கு ஒரு ஷேட் இருக்கு, அதை நீங்க பார்த்தது இல்ல. அவரு மத்தவங்களோட மைண்ட் அப்படியே மேனிபுலேட் பண்ணி அவரோட கேம் ஆடுவாரு. அப்படியே போற போக்குல கொளுத்தி போட்டு விட்டு போயிருவாரு. எனக்கு இங்கெல்லாம் வந்து இப்படி பேசுறதுனால 50 லட்சம் கிடைக்க போறது கிடையாது. இருந்தாலும் இதான் என்னோட இடம், வந்த வேலையை நான் செஞ்சுதானே ஆகணும், அதனாலும் சொல்றேன் அப்படின்னு வந்ததுல இருந்து நைட்டு வரைக்கும் விக்ரமையே டார்கெட் பண்ணி அடிச்சிட்டு இருக்குது இந்த பீஸ். என்ன வாழ விடுன்னு, உன்னை வாழ விடுறதுல எனக்கு என்னடா லாபம்? இந்த ஒரு வாரம் என்ன விட்டு பாருன்னு, இந்த வார கடைசியில் நான் சம்பாரிச்சதுல பாதி உனக்கு தரேன். இவங்க என்னமோ வீட்டுக்குள்ள மதர் தெரசா மாதிரி இருந்த மாதிரியும், விக்ரம் மட்டும் இல்லாம இருந்தா நான் கோப்பையே அடிச்சிருப்பேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சபரி கிட்ட வந்தாங்க. நான் கூட சபரிய வீட்டுக்குள்ள ரொம்ப நடிக்கிறான் அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா வெளியே போய் ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது உண்மையிலேயே அவர் நல்லவர்னு சொல்லி. ஆனாலும் அவர் மிச்சர் சாப்பிட்டு தான் இத்தனை நாள் வந்திருக்காரு. இருந்தாலும் நீ நல்லவன் அப்படின்னு இப்படி ஒரு பிட்டு அப்படி ஒரு பிட்டு. சோ வெளியே போறப்ப வஞ்சகம் இல்லாத வஞ்சி மாதிரி போயிட்டு உள்ள வர்றப்ப வன்மத்தோட உச்சியா வந்திருக்காங்க அம்மணி. அதுக்கப்புறம் அரோராக்கு ஒரு சொம்பு,
வினோத்துக்கு ஒரு சொம்பு, திவ்யா அண்ட் சாண்ட்ராக்கு ஒரு சொம்பு, மொத்தத்துல எல்லாருக்கும் சொம்பு தூக்கிட்டு அந்த மொத்த சொம்பையும் வச்சு விக்ரம் மண்டையில அடிச்சு பொளந்துருச்சு. கேடு கேட்ட கேரக்டர் ஊடு கட்டி அடிக்கலாம் வாங்கடா. ஃபைனலி யாரும் யார் பேரையும் சொல்லவே இல்லையா, சட்டு புட்டுன்னு டிசைட் பண்ணி சொல்லுங்க எனக்கு வேலை இருக்குல்ல அப்படின்னு சொல்ல வாலண்டியரா நான் போறேன்னு கை தூக்கிட்டு நிக்கிறாரு விக்ரம். அப்போ திடீர்னு அப்படியே மாத்தினாங்க அம்மணி. அது எப்படியே நீங்க போறீங்கன்னா நாங்க விட்டுருவோமா, எனக்கு தோணுச்சுனா தான் நான் கூட்டு போவேன் அப்படின்னு சப்போர்ட்டிவா பேசுறாங்களாமா. அது எப்படி, நீங்க 2 பேரை கூட்டு போயிருவீங்க, வீட்டுக்குள்ள இருக்கிற 4 பேரை வச்சு பேலன்ஸ் இருக்கிற 10 நாளை இவங்க ஓட்ட போறாங்க, இதை நாங்க நம்பணும். இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. இப்ப விக்ரம் சுடுகாட்டுல இருக்க மாதிரியே மூஞ்ச வச்சிட்டு இருந்ததுனால வினோத் வந்து, ஏன்பா யாருப்பா இந்த வீட்டுல தப்பு பண்ணல, நீ பண்ணிருக்க, நான் பண்ணிருக்கேன், அவ பண்ணிருக்கலாம் அப்படிலாம் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ மறுபடியும் நம்ம விக்கு, ஐயா மனசாட்சி தொட்டு சொல்றேன் ஐயா, நான் தப்பு பண்ணல ஐயா அப்படின்னு மறுபடியும் கண்ண தண்ணி வச்சுண்டார். டியர் விஜய் சேதுபதி சார் அண்ட் பிக் பாஸ், நீங்க இந்த மனுஷனுக்கு கோப்பையை கொடுக்குறீங்களோ இல்லையோ, நீ நல்லவனே அப்படின்ற ஒரு அவார்டை மட்டும் கொடுத்துருங்களேன், அதையே கட்டி புடிச்சிட்டு காலம் பூரா தூங்குவார். பாவம் மனுஷன், என் பேரு போயிடுச்சோ அப்படின்ற பயமே அவரை வாட்டி வதச்சி எடுக்குது. சை மண்ட காய்துரா சாமி. இப்ப 1 month தீராத வியானா வெளியே போய் உட்காந்துக்கிட்டு, விக்ரம் ஒரு கிருமினா அது விக்ரம் தான், பண்றதெல்லாம் பண்ணிட்டு அழுது சாரி கேட்டா முடிஞ்சிருச்சா. அவங்க வைஃப் வந்து அன்னைக்கு நல்லா பேசுறாங்கங்க, அவங்கள பேச விடாம இவர் ஸ்டாப் பண்ணிட்டே இருக்காரு. மொத்தத்துல கிரிட்டிசிசம் ஏத்துக்காத ஒரே ஆளு, அவ்வளவு ஏன் அந்த கிரிட்டிசிசம்ல அப்படின்றத கூட ஒத்துக்காத ஆள் இவரு அப்படின்னு சொல்லி வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க. உண்மைதான், இந்த ஆளு கெட்டவன் தான். ஆனா நீங்க எப்படி மேடம் உலகமகா நல்லவங்களோ, சுதந்திர போராட்ட தியாகி மாதிரியே பேசிட்டு இருக்கீங்களே. உள்ளாடைய வெளியே போட்டிருக்கிற இது ஒரு பன்னாடை கதை, நீ ஒரு பரதேசி, உங்க பிரச்சனைக்கு நடுவில் நான் எங்க வந்தேன். சரி, இது இத்தோட முடிஞ்சா அப்படின்னு கேட்டா இல்ல, தனியா விக்ரம கூப்பிட்டு விக்ரம்னு உங்களுக்கு பேர் வச்சாங்கல்ல, அது உங்களுக்கு தான் பக்காவா பொருந்தது. எப்ப பார்த்தாலும் முதல்ல கண்ணீர் விடுறீங்க, மைண்ட மேனிபுலேட் பண்றீங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டு சாரி அப்படின்னு கேட்டுக்கிறது. அண்ட் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு திவ்யாவை ஃப்ராடுன்னு நீங்க சொல்றீங்க. அவ கிடையாது ஃப்ராடு, நீ தான் ஃப்ராடு. நீங்க ஒழுக்கமாக்க எப்பயாவது ஒரு தடவை ஃபீல் பண்ணி சாரி கேட்டா பரவாயில்ல, எப்ப பார்த்தாலும் சாரின்னு கேட்டு நீ நல்லவனு காமிச்சிக்கிறியா. கிரிட்டிசிசம்ல கூட ஏத்துக்க முடியாத ஒரு ஆள் நீ. இங்க பாருங்க, நான் உனக்கும் சுபிக்ஷாக்கும் தான் ரொம்ப லாயலா இருந்தேன், சுபிக்ஷா மட்டும் உன் கைடன்ஸ் இல்லாம அவ தனியா வந்திருந்தான்னு வச்சுக்கோ, டைட்டில் வின்னரா கூட ஆயிருக்கலாம் அப்படின்னு சிரிக்காம பேசிட்டு இருக்குது இந்த பிசி இவ்வளோத்தையும். இவன் ஒருத்தன்டா சிரிப்பு காமிச்சிங்க. இந்த பிசி கிட்ட உள்ள போய் எக்ஸ்ட்ராவா நீ பேசினா பேமெண்ட் ஜாஸ்தின்னு சொல்லிருப்பாங்க போல இருக்கு. அதுக்கேத்த மாதிரி நம்ம விக்ரமும் டிஃபென்ஸ் மோடு கூட இல்ல, எவ்வளவு வேணா அடிச்சுக்கமா அப்படின்ற மாதிரி பரிதாபமா மூஞ்ச வச்சுக்கிட்டு எவ்வளவு அடிச்சாலும் ரிப்ளை கொடுக்காம அழுதுட்டே இருக்காரு. அதுக்கு இந்த பீஸும் நல்லா இருக்கே, இப்படி அடி வாங்குவான்னு தெரிஞ்சிருந்தா இன்னும் ஸ்கிரிப்ட பெருசா ரெடி பண்ணிட்டு வந்திருப்பானே அப்படின்ற மாதிரி மைண்ட்ல வச்சுட்டு அடின்னு அடிச்சு தள்ளுது. ஃபைனலி எதிர்பார்த்த மாதிரி நான் உங்களையும் சரி சுபிக்ஷாவையும் சரி மேனிபுலேட் பண்ணி ஆடணும்னா நினைக்கவே இல்லை. அது வெளியே அப்படிதான் தெரியுதுன்னு நீங்க சொல்றீங்க. அப்படி தெரியும் பட்சத்தில் நான் தப்பு பண்ணிருக்கேன் அப்படின்றத உணர்றேன். சோ சாரி அப்படின்னு சாரி கேட்க வச்சுட்டு தேங்க்யூ இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சிரிச்சிங்கன்னே அம்மனி நடந்து போயிட்டாங்க. டியர் வியானா, நீங்க இது உங்களோட வெற்றி அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் சொல்றேன், உங்களோட தோல்விக்கான முதல் படி இதுதான். லாஸ்ட் அண்ட் ஃபைனலி பணப்பெட்டி 2.0 அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுல ட்விஸ்ட் என்னன்னா, யாராவது ஒருத்தர் பணப்பெட்டியை எடுத்துட்டு தான் போறாங்க. ஆனா அதுக்குள்ள பணத்தை சேர்க்கறதுக்கு நிறைய டாஸ்க் விளையாடணும். டெய்லி ஒவ்வொரு டாஸ்க் கொடுப்பாங்க போல இருக்கு. அந்த டாஸ்க்ல ஜெயிக்க கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்ந்து பெட்டிக்குள்ள போகும். அந்த பெட்டியை யாரு எப்ப வேணா எடுத்துக்கலாம். எப்ப அதை எடுக்கிறாங்களோ அதுக்குள்ள இருக்கிற பணம் அவங்களுக்கு போகும். அண்ட் அதோட அவங்களோட கேமும் ஓவர். நல்லா இருக்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்த டாஸ்க் என்னன்னா, அங்க ஒரு காரை நிறுத்தி அங்கங்க பணத்தை ஒளிச்சு வச்சிருந்தாங்க. இதுல மொத்தம் 3 ரவுண்டு. ரவுண்ட் 1ல 45 செகண்ட் யாராவது ஒருத்தர் போய் ஒளிஞ்சிருக்கிற பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரணும். அதுவும் இந்த 45 செகண்ட்ஸ்குள்ள வரல அப்படின்னா அவர் எடுத்துட்டு வந்த காசு போச்சு. சோ வினோத் ஓடி போய் குடுன்னு எடுத்து 10,000 ரூபாயை சேவ் பண்ணிட்டாரு. அடுத்து போன அரோரா அண்ட் சபரி 44,800 ரூபாயை சேவ் பண்ணாங்க 30 செகண்ட்ல. லாஸ்டா வியானாவை தவிர்த்து எல்லாருமே போய் எடுக்கலாம். 45 செகண்ட் சொல்லியிருந்தாரா? எல்லாரும் அப்படி இப்படின்னு தேடி 90,200 ரூபாய் எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஆனா பரிதாபம் என்ன தெரியுமா, வண்டியை புரட்டி போட்டு தேடினாங்க. ஆனா மண்டை மேல இருக்க கொண்டைய மறந்துட்டாங்க. ஒரு பீஸும் கார் மேல ஏறி பார்க்கல. சோ 3 ரவுண்டின் முடிவில் டே 1 அன்னைக்கு 1,34,000 ரூபாய் சேர்த்திருக்காங்க. மோஸ்டா விக்ரம் தான் எடுத்துட்டு போவாரோ அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு. இருந்தாலும் இன்னொரு பக்கம் சாண்ட்ரா எடுத்தாலும் சந்தேகப்படுறதுக்கு இல்ல. சோ யார் எடுக்கிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். எனக்கு
உன் மேலதான் ஒரு சந்தேகம். பட் விக்ரமுக்கு இருக்க அவசரத்துக்கு ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா கிடைச்சா கூட போதும்டா எப்பா, நான் என் வீட்டுக்கு போறேன், விக்கல்ஸ் சேனலை வச்சு நான் சம்பாரிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் நின்னுட்டு இருக்காரு. பத்தாவதுக்கு இந்த பொய்யான வேற பொய் மேல பொய்யா சொல்லுது. இன்னைக்கு நைட் 2 பேரை கூட்டு போறேன், அதுக்காக தான் 2 பொட்டி வந்திருக்கு, அந்த பொட்டிக்குள்ள என்ன இருக்குன்றத நான் சொல்ல மாட்டேன் அப்படிலாம் பேய் மாதிரி என்னதான் பயமுறுத்தினாலும் ஒரு பீஸும் பயப்படுற மாதிரி தெரியல. எப்பமா அப்படியே அப்படின்னு அதை தூக்கி போட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே போயிட்டாங்களா? என்ன இவங்க கதை சொல்ல ஆரம்பிச்சாவே போயிடுறாங்க. எப்ப போறானுங்க? நாளைக்கு எந்தெந்த பீஸ் இறக்க போறாங்களோ சட்டு புட்டு எங்க தலைவர் தர்பூசணி இறக்கி விடுங்க. பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சே, வந்து 4-5 ஸ்டெப்பை போட்டு கேமரா கிட்ட வந்து ஆசை தீர எச்சு துப்பிட்டு போட்டோம். ஓகே, மீண்டும் உங்களை நாளை காலை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.